வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து சுவாமிஜி எழுதிய 51வது லெட்டர் பார்க்குறோம். டேட் வந்து 26 May 1890 கல்கட்டாவில் எழுதுகிறாங்க. பிரமததாஸ் மித்ரா அவர்கள் எழுதுகிறாங்க. இந்த லெட்டரில் சுவாமிஜி ஒரு 12 விஷயங்களை சொல்லி பிரமததாஸ் மித்ரா அவர்கள்ட்ட பதில் கேட்குறாங்க. 12 பாயிண்ட்ஸ் மென்ஷன் பண்ணி சுவாமிஜி மனசில் இருந்து பயங்கர ஆழமான அவருடைய சஞ்சலங்கள், அவரோட யோசனைகள் எல்லாத்தையும் பயங்கர வெளிப்படையாக இது வரைக்கும் நம்ம பார்த்த 51 லெட்டரில் இந்த லெட்டர் தான் சுவாமிஜி இவ்வளோ தூரம் மனசை விட்டு பேசின ஒரு லெட்டராக இருக்குது. ஏன்னா ஒரு சில அன்டுவர்ட்லி இன்சிடென்ட்ஸ் 2-3 நடந்திருக்குது. அதனால் சுவாமிஜி ரொம்ப மனசை விட்டு பேசின ஒரு கடிதம், 12 பாயிண்ட் உள்ள கடிதம். அவர் என்ன பேசினார், என்ன மாதிரியான மனநிலை சுவாமிஜி இருந்தார், இதெல்லாம் வந்து ஆரம்ப காலகட்டம். ஸோ ரொம்ப டீட்டெயில்டான ரொம்ப முக்கியமான கடிதம், முழுமையாக பாருங்கள். நான் உங்கள் மணியின் கோபி, நீங்கள் பார்த்துட்டு இருக்குது பாசிட்டிவ் புக்ஸ். இதில் நம்ம வந்து சுவாமிஜி எழுதின 815 லெட்டர்ஸ் ஒன்றா பார்த்துட்ருக்கோம். இது உங்களுக்கு ஆர்வம்ன்ற பட்சத்தில் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. அதே சமயத்தில் இது வேறு யாருக்கு பயன்படும் நினைக்கிறீங்களோ, வேறு யாருக்கு விருப்பம் இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் மற்றவங்களுக்கும் உபயோகமாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ முதல்ல எப்படி ஆரம்பிக்கிறான்னு சொன்னால் பூஜைக்குரியவரே அப்படி ஆரம்பிக்கிறாங்க. ஸோ சுவாமிஜிக்கு வந்து பிரமதாஸ் மித்ரா அவர்கள் பயங்கர மரியாதை, பூஜைக்குரியன்னு ஆரம்பிச்சுட்டு சொல்கிறாரு, எனக்கு வந்து ரொம்ப பல சம்பவங்கள்லாம் நடந்துருச்சு, அன்டுவர்ட்லி இன்சிடென்ட்ஸ் நிறையா நடந்துருச்சு. என் மனசும் பயங்கர சஞ்சலத்தின் உச்சத்தில் இருந்துச்சு. அதனால் என்னால் உங்ககிட்ட வந்து பெருசாக ரிப்ளை கொடுக்க முடியல. எனக்கு வந்து நிறைய கேள்விகள் இருக்குது, நிறையா சிந்தனைகள் இருக்குது. அது எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். நீங்கள் வந்து விஸ்வநாத சுவாமி கிட்ட, காசி விஸ்வநாதர்கிட்ட வேண்டிக்கிட்டு நான் சொல்ல போகிற விஷயங்கள்லாம் வந்து சரியா தப்பா, நடக்குமா நடக்காதா, பாசிபிளாக இல்லையா அப்படிங்கலாம் நீங்கள் நல்லா தீவிரமாக ஆராய்ச்சி பண்ணிவிட்டு எனக்கு ஒரு பதில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஸோ ஒரு நல்லா ப்ரிஃபிக்ஸ் கொடுத்துட்டு ஆரம்பிக்கிறார். முதல் பாயிண்ட்டை சொல்கிறாரு, நான் உங்களோட ஆரம்பத்திலே சொல்லியிருக்கிறேன், நான் வந்து ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய ஒரு சேவகன் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னோடய வாழ்க்கையவே அவரோட பாதத்தில் நான் வந்து அர்ப்பணிச்சிட்டேன். ராமகிருஷ்ண பரமஹம்சர் எப்படிப்பட்டவர் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். அவர் வந்து ஞானத்தில், பக்தியில், எல்லாத்துலேயுமே உயர்ந்த நிலையை, பிரேமம் அதாவது லவ்வில் வந்து அவர் உயர்ந்த நிலையை அடைஞ்சவர். விபூதி அதாவது சூப்பர் நேச்சுரல் பவர்ஸ்ன்னு சொல்கிறாங்க, அதுலேயும் அவர் வந்து உத்தம நிலையை அடைஞ்சவர். அப்படிப்பட்ட ஒரு மகான் வந்து எல்லாம் உச்சத்தில் இருந்தாலும் அவர் நிராசையோடு தான் வந்து நம்மளை விட்டு பிரிஞ்சிருக்கிறாரு. அதனால் எனக்கு அவருடைய ஆசையை நிறைவேற்றுறது என்னுடைய கடமையாக நான் பார்க்குறேன். ஏன்னா நான் வந்து என்னோடய வாழ்க்கையே அவரோட பாதங்களில் அர்ப்பணித்ததுனால அவரோட ஆசையை நிறைவேற்றுறது என்னோட ஒரு தலையாய கடமையாக நான் பார்க்குறேன். ஞானம், பக்தி, பிரேமை, அப்புறமா விபூதி, இது எல்லாத்துல உச்சநிலை அடைஞ்சவரே நிராசையோடு இங்கேருந்து கிளம்பியிருக்கும்போது என்னை பற்றிலாம் நான் யோசிக்கிறதே தேவையில்லை அப்படின்றத புரிதலுக்கு நான் வந்திருக்கிறேன். அதனால் அவரை தான் நான் என்னுடைய சுப்ரீம் அத்தாரிட்டியாக கன்சிடர் பண்ணிவிட்டு அவருடைய ஆசையை நிறைவேற்றுறதை நான் பயணமாக பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற. ரெண்டாவது பாயிண்ட் சொல்கிறாரு, அவருடைய அந்த நிராசை என்னன்னா, அவருடைய அந்த சந்நியாச குடும்பம் இருக்கு இல்லையா, சன்னியாசிகள் நிறைய பேர் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு எல்லாம் கிடைச்சி அது ஒரு ஒழுங்கான ஒரு அமைப்பாக மாறணுங்கிறது தான் அவருடைய ஆசையாக இருந்துச்சு. அந்த பணியை நான் எடுத்துக்கலான் இருக்கேன், அந்த பணியை நான் எடுத்து பண்ணலான் இருக்கேன். இது பண்ணுறது மூலமாக என்ன நடந்தாலும் சரி, நான் எனக்கு சொர்க்கம் கிடைச்சாலும் சரி, எனக்கு நரகம் கிடைச்சாலும் சரி, அது என்ன நடந்தாலும் அதை பற்றி கவலைப்படாமல் இந்த பணியை நான் மேற்கொள்ளலான் இருக்கேன் அப்படிங்கிறார். மூணாவது பாயிண்ட் சொல்கிறாரு, ராமகிருஷ்ண பரமஹம்சர் என்ன கட்டளையிட்டு இருந்தாருன்னு சொன்னால், அவருடைய மற்ற சன்னியாசிகள், அந்த சிஷ்ய சன்னியாசிகள் எல்லாருமே ஒரே இடத்துல சேர்ந்து வசிக்கணும் அப்படிங்கிறது அவரோட கமாண்டாக இருந்தது. அதுக்கு எனக்கு அந்த பொறுப்பை என்கிட்ட கொடுத்துருந்தாரு. அஃப்கோர்ஸ் ஒரு சிலர் வந்து ஒரு சில பிரயாணங்கள் மேற்கொள்வாங்க, ஏதாவது புண்ணிய ஸ்தலத்துக்குலாம் போயிட்டு வருவாங்க, அது ஒரு பக்கம். ஏன்னா அது வந்து அவங்களோட ட்ராவலிங்காக தான் இருக்கணுமே ஒழிய அவங்க இருப்பிடம், அவங்களுடைய சாதனை பண்ணுற இடம் அப்படின்னு ஒரு இடம் வந்து இருக்கணும், அதில் எல்லா சன்னியாசிகளும் சேர்ந்து வசிக்கணும் அப்படின்னு ஒரு அவருடைய கமாண்ட் இருந்துச்சு. அதுக்கு என்ன தான் அவர் பொறுப்பும் கொடுத்துருந்தாரு. ராமகிருஷ்ண பரமஹம்சர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இப்போ நான் அதாவது அவரை சொல்கிறாரு, ராமகிருஷ்ண பரமஹம்சர் வந்து ஒரு முழுமைத்துவம் அடைஞ்ச அவரை வந்து வெளியே போகலாம், நிறைய இடத்துக்கு போகலாம், வெளியெல்லாம் வேண்டர் ஆகலாம், வேண்டரிங்ன்ற வார்த்தையை பயன்படுத்துகிற, வேண்டரிங் பண்ணலாம். ஆனால் தன்னை முழுமையாக உணராத பெர்ஃபெக்ஷன் நிலைக்கு போகாத ஒருத்தர் வந்து என்ன பண்ணக்கூடாதுன்னு சொன்னால், வெளியே அதிகமாக ட்ராவல் பண்ணக்கூடாது. அப்படி ட்ராவல் பண்ணுறது மூலமாக அவங்க மனசு தேவையில்லாமல் அலைப்பாயும். எப்போ அவங்க வந்து அவங்க முழுமையான கண்ட்ரோலோடையும் முழுமையான பெர்ஃபெக்ஷன் அட்டைன் பண்ணுறாங்களோ அதுக்கப்புறம் தான் வேண்டரிங் பண்ணணும். அதனால அவங்களுக்கு ஒரு இடம்ங்கிறது ரொம்ப அத்தியாவசிய தேவைன்னு சொல்லிட்டு ராமகிருஷ்ண பரமஹம்சர் கமெண்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். நாலாவது சொல்கிறாரு, அவரோட அந்த கட்டளைக்கு இணங்க தான் நம்ம பரநகரில் ஒரு பழைய வீடு எடுத்து அதை வந்து ஆசிரமமாக்கி அதில் தான் எல்லா சன்னியாசிகளும் தங்கிட்டு இருந்தோம். அதில் வந்து சுரேஷ் சந்திர மித்ரா அவர்களும் பல்ராம் பாசுவும் தான் வந்து எல்லாருக்கும் சாப்பாடு, அந்த இடத்தோடைய வாடகை, அந்த செலவு, அந்த மெயின்டெனன்ஸ் எல்லாம் அவங்க 2 பேர் தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அவரோட கட்டளைக்கு இணங்க நம்ம ஒரு ஆசிரம் மாதிரி ஆரம்பித்து பரநகர் ஆசிரமில் எல்லாரும் பழைய வீடு தான் இருந்தாலும் நாங்கள் எல்லோரும் தங்கி இது வரைக்கும் அவருடைய கட்டளையை நாங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படிங்கிற.
5வது சொல்கிறாரு, ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய லாஸ்ட் ரிமைன்ஸுமே நம்ம என்ன பண்ணிட்டோம்னு சொன்னால் நெருப்புக்கு இரையாக்கிட்டோம். ஏன்னா பிரிட்டிஷோடைய ஒப்ரஸ் லா இருந்துச்சு. அது கரெக்டானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தப்பு. ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய ரிமைன்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்க கூடாதுன்னா தீக்கு இரையாக்கி இருக்கக்கூடாது. இது மிகப்பெரிய பாவம் தான். ஆனால் அதுதான் நடந்துச்சு. இப்போது நாங்கள் என்ன வச்சுருக்கோம்னு சொன்னால் அந்த ஆஷஸை நாங்கள் வந்து பாதுகாத்துக்கிட்டு வரோம். ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய ஆஷஸு, அவரோட படம், அவரோட இருக்கை, அவரோட மற்ற பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்து வச்சு நம்ம என்ன பண்ணுறோம்னா இங்கேயே பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கோம். ராமகிருஷ்ண ஆனந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த ராமகிருஷ்ண ஆனந்தா தான் அந்த வேலைகள் எல்லாத்தையும் பார்த்துட்டு அந்த பூஜை பண்ணுறது, அந்த மரியாதை கொடுக்குறதுலாம் அவர் தான் முழு நேரமாக பார்த்துட்டு இரவு பகலாக அவர் தான் பார்த்துட்ருக்காரு. ஸோ இப்படி தான் இப்போதைக்கு நடந்துகிட்ருக்கு. ஆனால் எல்லாருக்குமே ஒரு எண்ணம் என்னன்னு சொன்னால் நதிக்கரையில் ஒரு மிகப்பெரிய மரியாதை செலுத்தி ராமகிருஷ்ணருடைய ஆஷஸை வச்சு நம்ம மிகப்பெரிய லெவலில் மரியாதை கொடுக்கணும், இந்த எல்லாருக்கும் இது பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் அந்த எண்ணம் இருக்குது. ஆனால் இப்போதைக்கு நம்ம இதுதான் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த பூஜை ராமகிருஷ்ணருடைய இந்த ரிமைன்ஸுக்கு நடக்கக்கூடிய பூஜையுமே நான் முதல்ல சொல்லியிருந்தேன் 2 பேர், சுரேஷ் சந்திராவும் பல்ராம் பாசுவும், அவங்க தான் அதோடைய செலவு அவங்க தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இதுதான் வந்து இப்போதைக்கு நடந்துட்டு இருந்த விஷயம் அப்படின்னு சொல்லி 5வது சொல்கிறார். 6வது சொல்கிறாரு, இந்த பெங்காலே வந்து மோசமான நிலைமைக்கு போயிடுச்சு. வெள்ளைக்காரங்களுடைய பண்ணதுனாலையும் அவங்க மேலே உள்ள மோகத்தினாலையும் இங்கே இருக்கிற வாழ்க்கை முறையே மாறி ரொம்ப மோசமான நிலையில் இருக்கும்போது ராமகிருஷ்ணர் மாதிரியான மகான் வந்து தன்னோட வாழ்க்கையில் ஐரோப்பியில் வேலை பண்ணி நிறைய யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு இருந்த இளைஞர்களுக்கு வந்து ஆன்மீக அறிவு கொடுத்து அவங்கள சன்னியாசி ஆக்கி இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்கிறாரு. அவருக்கு வந்து ஒரு நல்ல இடம் இல்லாமல், அவருக்கு ஒரு நல்ல மரியாதை செலுத்த முடியாமல், இந்த பூமியில் அவருக்கு வந்து ஒரு இது இல்லாமல் இருக்கிறது ரொம்ப பெரிய துரதிருஷ்டவசமான விஷயம். அதனால் பெங்காலில் நதிக்கரையில் அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மரியாதைக்குரியான இடம் இருந்தே ஆகணும் அப்படிங்கிறார். ஸோ 7வது என்ன சொல்கிறாருன்னா, இந்த 2 பேர் சுரேஷ் பாபுவும் பல்ராம் பாசுவர்களுக்கும் கங்கை நதிக்கரையில் ஒரு மிகப்பெரிய இடம் ரெடி பண்ணி நிலத்தை வாங்கி அங்கே ஒரு பெரிய ஆசிரமம் கட்டி ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு மரியாதை கொடுத்து எல்லா சன்னியாசிகளும் ஒன்றா ஒரு இடத்துல தங்குற மாதிரியான ஒரு ஏற்பாடு பண்ணணுங்கிறதுக்காக அவங்க ஒரு 1000 ரூபாயும் நன்கொடை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இருக்க எல்லா செலவையுமே நாங்கள் ஏற்பாடு பண்ணுறோன்றதுக்காக வேலை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அந்த அந்த திசையில் தான் நாங்கள் பயணிச்சுட்டு இருந்தோம். ஆனால் துரதிருஷ்டவசமாக கடவுள் என்ன நினச்சாரோ, நேற்று நைட்டு சுரேஷ் பாபு தவறிட்டார். பல்ராம் பாஸ் அவர்களும் ஒரு 1.5 மாதத்துக்கு முன்னாடியே தவறினதும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போது கடவுளோட விதி 2 பேருமே தவறிட்டாங்க அப்படிங்கிறாரு. 8வது சொல்கிறாரு, இந்த காலகட்டத்தில் எல்லா சன்னியாசிகளும் ஒரே குழப்பத்தில் இருக்கிறாங்க. எங்கே போகிறது, என்ன பண்ணுறது, பரமஹம்சருடைய ஆஷஸை வந்து என்ன பண்ணுறது, அவருடைய இருக்கை இருக்குது, அவருடைய பொருள் இருக்குது, பூஜை நடந்துகிட்ருக்கு, இதெல்லாம் எங்கே கொண்டு போகிறது, என்ன பண்ணுறது தெரியாமல் திக்கு முக்காடி இருக்கிறாங்க. அவங்க எல்லோரும் சன்னியாசி, அவங்களுக்குலாம் எந்த பிரச்சனையுமே இல்லை. அவங்க எங்கே வேணால் போகலாம், என்ன வேணால் எப்படி வேணால் அவங்க வந்து இருந்துக்க முடியும் தான். ஆனால் எனக்கு ராமகிருஷ்ணனோட சேவகனாக இருக்கக்கூடிய எனக்கு வந்து இந்த வலி தாங்க முடியல. என்னடா இது இப்படி இருக்குது, என்ன இது கூட நம்மளால் பண்ண முடியல. எல்லாம் புத்திசாலி பசங்க, எல்லாம் யூனிவர்சிட்டியில் வந்து ஷார்ப்பான மைண்ட்ஸு, யங் மைண்ட்ஸு, இவ்வளோ பேர் இருக்காங்க. இவ்வளோ பேர் சேர்ந்து அந்த மகானுக்கு நம்ம மரியாதை கொடுக்க அந்த வேலை கூட பண்ண முடியாமல் இருக்கிறமே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து நான் துடிச்சிட்டு இருக்கேன் அந்த அகோனியில் அப்படிங்கிறார். 9வது சொல்கிறாரு, கல்கட்டா மாதிரி இடத்துல நம்மளால் வந்து கங்கை நதிக்கரையில் ஒரு இடம் எடுத்து அதில் வந்து ராமகிருஷ்ணருடைய ஆஷஸ்க்கும் எல்லாத்துக்கும் மரியாதை கொடுத்து எல்லோரும் தங்குற மாதிரியான ஒரு இடம்லாம் 1000 ரூபாயில் பண்ணவே முடியாது. அது குறைஞ்சது 5000லேருந்து 7000 ரூபாய் வரைக்கும் ஆகும் அப்படிங்கிறார். 10வது சொல்கிறாரு, இப்போ ராமகிருஷ்ணருடைய டிசைபிள்ஸுக்கு இருக்கக்கூடிய ஒரே கான்டாக்ட், ஒரே பேட்ரான் நீங்கள் தான். ஏன்னா பல்ராம் பாசுவோட தவறிட்டார், சுரேஷ் பாபுவும் தவறிட்டார். நீங்கள் மட்டும்தான் இருக்கிறீங்க. உங்களோட புகழ், உங்களுடைய செல்வாக்கு எல்லாமே வந்து அந்த வெஸ்டர்ன் ரீஜனில் தான் இருக்குது. ஆனால் பெங்காலில் இங்கே கங்கை கரையில் தான் வந்து ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு மரியாதை கொடுக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம். அதனால் உங்களுடைய நெட்வொர்க்கில் நீங்கள் வந்து இதுக்குண்டானதை ஏற்பாடு பண்ண முடியுமா? நான் வந்து தெருவாக கூட போய் வீடு வீடாக பிச்சை எடுக்க கூட நான் தயாராக இருக்கேன். இந்த விஷயத்துக்காக, ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஆசிரமத்துக்காக நான் வீடு வீடாக போய் பிச்சை எடுக்க நான் தயாராக இருக்கேன். நீங்கள் வந்து இந்த காரியத்துக்கு உதவி பண்ண முடியுமா? இது சாத்தியமா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதை நீங்கள் நல்லா அலசி ஆராயுங்க, யோசனை பண்ணுங்கள், இது பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு விஸ்வநாதர்கிட்ட நீங்கள் வேண்டுங்க, கேளுங்க, ஒரு கிளாரிட்டியோடு எனக்கு ஒரு பதில் சொல்லுங்கள். நான் வந்து அதுக்கப்புறமா என்ன நடவடிக்கை எடுத்துகிட்டு போகணும், எப்படி முன்னெடுத்துகிட்டு போகலான்றதை நான் சொல்கிறேன் அப்படிங்கிறார். 11வது சொல்கிறாரு, உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம்.
நீ ஏன் சன்னியாசி, உனக்கு எதுக்கு இந்த ஆசையெல்லாம், எதுக்கு இதுக்கு பின்னாடி நீ ஓடுற, சன்னியாசம்னா எல்லாத்தையும் விட்டுட்டு இருக்கிறது தானே, உனக்கே இந்த மாதிரியான தாட்டு போது எதுக்கு இந்த மாதிரியே வேலையில் இறங்கலான்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். அப்போ சுவாமிஜி சொல்கிறாரு, சன்னியாசி தான் நான், ராமகிருஷ்ணரோட சேவகன் தான், இது அவரோட ஆசை நிறைவேற்றுறதை என்னோட கடமைன்னு முடிவு பண்ணிட்டேன், அந்த கடமையை நிறைவேற்றுறதுக்காக நான் போய் திருட கூட தயாராக இருக்கேன் அப்படிங்கிறார் சுவாமிஜி. இவ்வளோ சன்னியாசிகள் அவரை நம்பி வந்திருக்கிறாங்க, அவங்க எல்லாத்துக்கும் வழி காமிக்க வேண்டியது, அதுக்கு உண்டான ஏற்பாடு பண்ண வேண்டியது என்னுடைய பொறுப்பு, இந்த வாழ்க்கையை நான் அதுக்கு தான் அர்ப்பணம் பண்ணுறதா நான் முடிவு பண்ணியிருக்கேன், இதுதான் விஷயம். இவ்வளோ புத்திசாலியான சன்னியாசிகள் சனாதன தர்மத்துக்காக இவ்வளோ வேலைகள் பண்ணணும்னு அவங்க நினச்சிட்டு இருக்கும்போது ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய ஆஷஸை வச்சு ஒரு ஆசிரமம் கட்டுறதுக்கு கூட முடியலன்னு சொன்னால் நம்ம நாட்டோடைய நிலையை நினச்சி நான் ரொம்ப வருந்துறேன், அப்போது இதுக்காக தான் நான் பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. 12வது சொல்கிறாரு, நீங்கள் ஒருவேளை நினைக்கலாம், நீ காசியில் பண்ண நான் உதவி பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் ஒருவேளை உங்களுக்கு அந்த தாட் வரலாம். ஆனால் ராமகிருஷ்ண பரமஹம்சர் பிறந்த இந்த பூமி பெங்கால் பூமி, அவரோட சாதனை நடந்தது இந்த பெங்கால் பூமி, இங்கே தான் அது உத்தமமாக இருக்கும், இங்கே பண்ணுறது தான் சரியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பெங்கால் ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு, இங்கே சுயநலம் தலை தோங்கி இருக்குது, ரொம்ப வெஸ்டர்ன் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது, அவ்வளோ மோசமான நிலைமையில் இந்த பூமி இருக்குது, இங்கெல்லாம் ரொம்ப வாய்கிலேயே பேசுகிறாங்களே ஒளி எந்த செயலும் நடக்க மாட்டேங்குது, எந்த விஷயமே முன்னெடுத்து போக மாட்டேங்குது. அப்போ இந்த பூமியில் தான் இதோடைய வேலை நடக்கணும், அதுக்காக தான் நான் வேலை பண்ணிகிட்டு இருக்கேன், அதனால் அதுக்காக தான் நான் முன்னெடுத்துட்டு இருக்கேன், காசியில் பண்ணுறத விட இங்கே ஆரம்பிக்கிறதா கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது. அப்புறம் இன்னொன்று சொல்கிறாரு, வெஸ்டர்ன் ரீஜனில் இன்னும் கொஞ்சம் செழிப்பாக இருக்கிற மாதிரி தெரியுது, அப்புறம் அவங்க நோபல் காசுக்கெலாம் உதவி பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறாங்க, இந்த பகுதியில் ரொம்ப மோசமான நிலையில் தான் மனசெலவுலையும் இருக்கிறாங்க, கனவுல கூட அவங்களுக்கு முக்தி மோட்சம் பற்றி சிந்தனை போக மாட்டேங்குது, அதனால் அங்கே இருக்கிறவங்கெல்லாம் உதவி பண்ணீங்கன்னு சொன்னால் இங்கே அதனால் வேலை பண்ண முடியும்னு நான் நினைக்கிறேன், அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா நிதானமாக எனக்கு இதை கன்சிடர் பண்ணுங்கள், யோசனை பண்ணிவிட்டு எனக்கு முடியுமான்றதை பற்றி சொல்லுங்கள் அப்படிங்கிறது. அப்புறம் சொல்கிறாரு, கங்காதரே இன்னும் வரல, நாளைக்கு கங்காதர் வந்துடுவார்னு நினைக்கிறேன், மற்றபடி இங்கே எல்லோரும் நல்லா இருக்கிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதோடைய தான் லெட்டருடைய அம்சம்னு சொல்லிட்டு லெட்டரை முடிச்சிடுறாரு. இப்போ இதோடைய தாட்ஸ் எனக்கு ஏகப்பட்ட தாட்ஸ், ஒரு மிகப்பெரிய சம்பவம் எனக்கு தெரிஞ்சு இப்போ சுவாமிஜி லெட்டர் படிக்கும்போது அவரோட வாழ்க்கையில் ஒரு ஒன் ஆஃப் தி டேர்னிங் பாயிண்ட் இப்போ இந்த சமயம் தான் நினைக்கிறேன். இந்த லெட்டர் தான் அவரோட வாழ்க்கையில் உள்ள டேர்னிங் பாயிண்ட்டாக நான் பார்க்குறேன். ஏன்னு சொன்னால் இவ்வளோ நாள் பெரியவங்க பார்த்துட்டு இருந்துருக்குறாங்க, சுவாமிஜி தியரிட்டிக்கலி எல்லாத்துக்கும் பொறுப்பு இருந்தாலுமே ப்ராக்டிக்கலி அவர் ஒரு இடம் போகிறது, இப்போ அங்கே பவஹரி பாபாஜி கூட இருந்ததாக இருக்கட்டும், இல்லை மற்ற ஊர்கள் போனது, இல்லை பிரமதாஸ் மித்ராவோட காசி வரணும்னு ஆசைப்பட்டு இந்த மாதிரி தான் இருந்திருக்கு. இவங்க 2 பேர் பணப்பிரச்சனையெல்லாம் பார்த்துட்டு இருந்துருக்காங்க, யார் பல்ராம் பாஸ் அவர்களும் சுரேஷ் சந்திரா அவர்களும். அவங்க 2 பேர் தவறுனதுக்கு அப்புறமா தான் ஆக்சுவல் பிரச்சனையே ராமகிருஷ்ண ஆசிரமத்துக்கு வந்திருக்கு. அதுவும் பர்டிகுலர்லி பார்த்தான்னு சொன்னால் பல்ராம் பாஸ் அவர்கள் ஏப்ரலே இறந்துடுறாரு, இது மே 26, இப்போ தான் சுரேஷ் பாபு அவர்கள் இறந்துருப்பாரு. அப்போது இந்த 1.5 மாதத்துக்கு கூட எந்த லெட்டரும் போடல. அப்போ சுவாமிஜி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்தேன்னு சொல்கிறார், அந்த 1.5 மாதமாக நம்மளுக்கு லெட்டர் இல்லை. ஆனால் இந்த சுரேஷ் அவர்களும் தவறுனதுக்கு அப்புறமா இவங்களுக்கு வீட்டில் பெரியவங்க இறந்து சின்னவங்க மட்டும் இருப்பாங்களா, அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் சுவாமிஜி இருக்கிற மாதிரி தெரியும். அப்போது பணம் கொடுத்துட்டு பார்த்துக்கிட்டு இருந்த செலவு சாப்பாடு எல்லாம் பார்த்துட்டு இருந்த 2 பேர் திடீர்னு தவறிட்டாங்க. அப்போது எல்லோரும் சுவாமிஜியை பார்க்குறாங்க திரும்ப, ஏன்னா அவர் தான் பொறுப்பு எடுத்துட்டு இருக்கிறாருன்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க திக்கு முக்காடி போயிருக்கிறாங்கிறது அவரே சொல்கிறாரு. பிரமதாஸ் மித்ரா மட்டும்தான் இருக்கிறாரு. ஆனால் இது வரைக்கும் பிரமதாஸ் மித்ரா எப்படி இருந்திருக்கிறாருன்னு சொன்னால், ஒரு புக் வாங்கி கொடுங்க, போக்குவரத்து செலவு கொடுங்க, இப்படி நிறைய கேட்டிருக்காரு. இந்த வாட்டி இது மிகப்பெரிய தொகையாக தான் தெரியுது. ஏன்னா ஒரு முறை செலவுக்காக நான் 20 ரூபா அனுப்புறேன்னு அவர் 20 ரூபா அனுப்பிச்சார். அந்த 20 ரூபா அனுப்பிச்சதுக்கே ரொம்ப சூப்பர், ரொம்ப நன்றியில் சொன்னாங்க. இப்போ கேட்குறது 7,000 ரூபாய் தேவைப்படுது, பட்ஜெட் 1000 ரூபாய் கையில் இருக்குது, ஸோ மீதி 6,000 ரூபாய் பிளான் பண்ணுறாங்க. அப்போ அந்த 6,000 ரூபாய்க்கு நீங்கள் உங்கள் அக்விடன்ஸ்லாம் எனக்கு கேட்டு உதவி பண்ணுங்கன்னு கேட்குறாரு. இது மிகப்பெரிய ஆஸ்க்கு தான். ஏன்னா போன லெட்டரில் கேட்டிருந்தாரு சுவாமிஜி, நான் ரொம்ப பாவம் பண்ணுறேன், உங்கள் மேலே ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து உங்கள் மேலே ரொம்ப நான் கேட்டுகிட்டே இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ சுவாமிஜி புஷ்ட் அகெயின்ஸ்ட் த வால் சொல்லுவாங்கல்ல, அதாவது ஃபைனல் ஸ்டேஜ் வந்துடுச்சு, இதுக்கப்புறம்லாம் ஒன்றும் டைமே இல்லை, என்னன்னாலும் பண்ண வேண்டியதான் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு சுவாமிஜி வந்துட்டாருங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. பிரமதாஸ் மித்ரா அவர் என்ன ரிப்ளை கொடுக்க போகிறாரு, இனிமேல் சுவாமிஜியோடைய இன்னொரு முகம் அந்த சிங்கப்பாதை ஆரம்பிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இனிமேல் அவர் வேறு லெவலில் மூவ் பண்ண போகிறாருன்றதான் என்னோட கணிப்பு. அடுத்து என்ன வருதுன்றதை பார்ப்போம். ஸோ உங்களுக்கு என்னெல்லாம் தோணுச்சு, எனக்கு ஏகப்பட்டு தோணுச்சு, நான் என்ன தோணுச்சுன்றதை சொல்லிட்டு இருக்கேன். நீங்கள் உங்களுக்கு என்ன தோணுச்சு, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ஒரு 2-3 நாள் நான் போட முடியல, பட் இனிமேல் நம்ம ரெகுலராக போட்டுறேன். ஏன்னா நான் சொன்ன மாதிரி ஒரு எடிட்டர் ஒருத்தர் நம்ம டீமில் ஜாயின் பண்ணியாச்சு, அதனால் இனிமேல் நம்ம கொஞ்சம் ஒரு பிளான் பண்ணிட்டு நான் பண்ணுறேன். உங்களோட தாட் ப்ராசஸ் சொல்லுங்கள், நம்ம லெட்டர் உங்களுக்கு பிடிச்சிருக்குதா, எப்படி போயிட்டுருக்கு உங்களுக்கு, இல்லை ஏதாவது கரெக்ஷன் பண்ணுமான்னு கரெக்ட் பண்ணுங்கள், நம்ம மாற்றிப்போம். மேலும் ஒரு பாசிட்டிவ் புக்ஸ் எபிசோட் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.